ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி எதை பற்றின வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னன்சி ஜேர்னி அப்படின்றதில் வீக் பை வீக் சீரீஸில் இன்றைக்கி கர்ப்ப வாரம் 18 பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் கேட்ட வீடியோ. அவங்களுக்காக தான் சடனாக 18 வீக் பற்றி போகிறதுக்கான ரீசன் அப்படிங்கிறது, இந்த 18வது வாரத்தில் தாய்க்கும் சரி, அவங்க வயிற்றில் இருக்கக்கூடிய சேயின்னு சொல்லக்கூடிய குழந்தைக்கும் சரி, எந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும், எந்த மாதிரி வளர்ச்சிகள் இருக்கும் உங்கள் குழந்தைக்கு, அண்ட் உங்கள் குழந்தையோட அசைவு அண்ட் இதய துடிப்பை உங்களால் கேட்க முடியுமா, அந்த இதய துடிப்பையும் அசைவுகளையும் எப்படி கவனிக்கிறது, அது கூட நீங்கள் என்னென்ன உணவுகளை இந்த 18வது வாரத்திலிருந்து சேர்த்துக்க வேண்டியது அவசியம், என்னென்ன உணவுகளை இந்த 18வது வாரத்துக்கு அப்புறம் நீங்கள் தவிர்க்க வேண்டியது அவசியம் அப்படின்றத பற்றின ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலோட இந்த 18வது வாரத்தில் நீங்கள் கண்டிப்பாக எடுக்க வேண்டிய முக்கியமான ஸ்கேன் அண்ட் முக்கியமான பிளட் டெஸ்ட் பற்றின டீட்டெயிலுமே நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு முழுமையாக புரியும். இந்த 18வது வார கர்ப்பத்தில் கண்டிப்பாக நீங்கள் டாக்டர்கிட்ட கேட்க வேண்டிய சில கொஸ்டின்ஸ் இருக்கும். அதை பற்றியுமே நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனுமே கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ப்ரெக்னன்சி லேடிஸோடைய டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணுற மாதிரி தான் வீடியோஸ் வருது. அது உங்கள் ப்ரெக்னன்சியை ஹெல்த்தி ஆக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட சேனலில் ஆல்ரெடி வீக் பை வீக் சீரீஸ் அண்ட் மந்த் பை மந்த் சீரீஸ், ஸ்கேன் அண்ட் எப்படி தூங்கணும் அப்படின்ற ஸ்லீப்பிங் பொசிஷன், இதை பற்றி டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கேன். அது எல்லாத்தையும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுக்குறேன், மேலே ஐகான்லேயும் வரும். அதை போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த 18வது வாரத்தில் நீங்கள் கிட்டத்தட்ட 126 நாட்கள் உங்கள் கருவை வயிற்றில் சுமந்துட்டுருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் மாதக்கணக்கில் சொல்லணுன்னா 4 மாதங்கள் 2 வாரம் ஆகுது உங்கள் குழந்தை உங்கள் வயிற்றில் இருந்து. உங்களுடைய ப்ரெக்னன்சி ஜேர்னி அப்படின்றதில் 10 மாதங்கள் இருக்கும். அந்த 10 மாதங்களில் முதல் 5 மாதங்களை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிக்க போகிறீங்க. இப்போ நீங்கள் செகண்ட் ட்ரைமஸ்டர் அப்படின்றதில் இருப்பீங்க. இந்த செகண்ட் ட்ரைமஸ்டரில் உங்கள் குழந்தையோடைய அசைவுகள் எல்லாமே தெரிய ஆரம்பிக்கும். இந்த 18வது வாரம் அப்படிங்கிறது உங்கள் குழந்தை ரொம்பவும் மினி ஹியூமன் நேச்சரில் நல்ல ஸ்ட்ரென்த்னா வளர ஆரம்பிச்சுட்டு இருப்பாங்க. அதாவது உங்கள் குழந்தையுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது 2 மடங்கு அதிகமாகவே இருப்பாங்க இந்த 18வது வாரத்தில். இந்த 18வது வாரத்தில் உங்கள் குழந்தையோடைய க்ரோத் எப்படி இருக்கும், குழந்தைக்கு என்ன மாற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்கள் குழந்தை இந்த 18வது வாரத்தில் ஸ்வீட் பொட்டேட்டோ சைஸில் இருப்பாங்க. உங்களுக்கு புரியும்படி சொல்லணும் அப்படின்னா, நம்ம குடமிளகா சொல்லுவாங்கள்ல, அந்த குடமிளகா சைஸில் இருப்பாங்க. அவங்க லென்த் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 14 சென்டிமீட்டர் இருக்கும். அவங்களுடைய வெயிட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 200 கிராம் இருப்பாங்க. அவங்களுடைய இன்ச் நீளம் வந்து சொல்லி பார்த்தீங்கன்னா 7 இன்ச் இருப்பாங்க. இந்த சைஸில் தான் உங்கள் குழந்தை அப்படின்றவங்க இந்த 18வது வாரத்தில் இருப்பாங்க. உங்கள் குழந்தைக்கு இந்த வாரத்தோட இறுதியில் எல்லா மூமெண்ட்ஸுமே நல்லா தெரிய ஆரம்பிக்கும். உங்களால் உங்கள் குழந்தையோடைய அசைவுகளை உணர முடியும். உங்கள் குழந்தையோடைய இதய துடிப்பையுமே உங்களால் கேட்க முடியும். இந்த 18வது வார இறுதியில் சிலருக்கு கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதாவது 5வது மாத கடவரையில் சிலருக்கு தெரிய ஆரம்பிக்கும். அசைவுகள் தெரியலன்னு சொல்லி நீங்கள் எந்தவித கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஒவ்வொருத்தவங்க பாடி கண்டிஷன் பொறுத்து இது சேஞ்ச் ஆகும். இதுவே நீங்கள் செகண்ட் ப்ரெக்னன்சியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வேகமாகவே அசைவுகள் தெரியறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த அசைவுகள் அப்படிங்கிறது டெய்லி நீங்கள் நோட் பண்ணிகிட்டே இருக்கணும். அசைவுகள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் உங்கள் குழந்தை ஆக்டிவாக இருக்காங்க அப்படின்றத உங்களுக்கு உணர்த்தக்கூடியது. 5வது மாதங்களுக்கு அப்புறம் ஒவ்வொரு நாளுமே உங்கள் குழந்தை உதைக்கிறாங்களா இல்லையா அப்படின்றத நீங்கள் கவனிக்கணும். இந்த 18வது வாரத்தில் உங்களுக்கு நல்லாவே பேபியோட அசைவு தெரியும். அசைய ஆரம்பிப்பாங்க, நல்லா உதைக்க ஆரம்பிப்பாங்க, புரண்டு படுக்க ஆரம்பிப்பாங்க. இது எல்லாத்தையுமே உங்களால் உணர முடியும். உங்கள் குழந்தையோட ஹியரிங் செக்ஷன் அப்படிங்கிறது நல்லாவே டெவலப் ஆகிருக்கும். அதாவது உங்களுடைய வாய்ஸை உங்கள் குழந்தை நல்லா ஹியர் பண்ணுவாங்க, நல்லா கேட்க ஆரம்பிப்பாங்க. உங்கள் இதய துடிப்பையுமே உங்கள் குழந்தை கேட்க ஆரம்பிப்பாங்க. நீங்கள் பேசக்கூடிய லாங்குவேஜை உணர்வாங்க. அதே மாதிரி வெளியில் என்னென்ன பேசுகிறாங்க அப்படின்றத உங்கள் குழந்தையால் உணர முடியும். அது மட்டும் இல்லாமல் வெளியிலேருந்து எதுவும் பளிச்சுன்னு வெளிச்சம் பட்டுச்சுன்னா அதையுமே உங்கள் குழந்தையால் உணர முடியும். இந்த 18வது வாரம் பொறுத்த வரைக்கும் இந்த 18வது வாரத்தில் உங்கள் குழந்தையுடைய நரம்பு மண்டலம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒர்க்காக ஆரம்பிச்சிருக்கும். அதாவது இது வரைக்கும் டெவலப்மெண்ட் மட்டும்தான் ஆயிருக்கும். இனிமேலேருந்து அது எப்படி நம்மளுக்கு எல்லா உறுப்புகளுமே செயல்பட ஆரம்பிக்குதோ அதே மாதிரி குழந்தைக்குமே எல்லா உறுப்புகளும் செயல்பட ஆரம்பிச்சிருக்கும். அதாவது செரிமான உறுப்புகள்னால் இயங்க ஆரம்பிச்சிருக்கும். குழந்தையுடைய அந்த தோல் பகுதியிலேருந்து வியர்வை சுரப்பிகள் சுரக்கிறதுக்கு தயாராக இருக்கும். அதே மாதிரி இந்த 18வது வாரத்தில் உங்கள் குழந்தைக்கு நீங்கள் ஒரு டெலிவரி ஆனதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் மோஷன் போவாங்க. அந்த மோஷன் அப்படிங்கிறது பிளாக் கலரில் இருக்கும்.
அந்த பிளாக் கலரில் இருக்கக்கூடிய அந்த மோஷனுங்கிறது இந்த 18வது வாரத்திலேருந்து உருவாகிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கும். உங்களுக்கு ஆண் குழந்தையாக இருந்தாங்க அப்படின்னா ஆண்களுக்கான அந்த ஆண் உறுப்புகள் அப்படிங்கிறது இந்த 18வது வாரத்தில் செயல்பட ஆரம்பிச்சிருக்கும். அதாவது ஆணுடைய அந்த விந்தக பையில் விந்தணுக்கள் எல்லாமே உருவாக ஆரம்பிச்சிருக்கும். விந்த அணுக்களாக உருவாகாமல் அது உருவாகிறதுக்கு ஏற்ற தகவமைப்புகள் உருவாக ஆரம்பிச்சிருக்கும். அதுவே பெண் குழந்தையாக இருந்தாங்க அப்படின்னா அந்த கர்ப்பப்பைக்கு தேவையான ஃபெலோப்பியன் டியூப்ஸ், கருமுட்டை பை, இது எல்லாமே பெண் குழந்தைக்கு இந்த 18வது வாரத்தில் உருவாக ஆரம்பிச்சிருக்கும். இது மட்டும் இல்லாமல் உங்கள் குழந்தையோடைய போன் டெவலப்மெண்ட்ஸ் நல்ல ஸ்ட்ரென்தன் ஆக ஆரம்பிச்சிருக்கும். அது வரைக்குமே உங்கள் குழந்தையோடைய போன் அப்படிங்கிறது ஒரு ரப்பர் மாதிரி வளையக்கூடியதாக இருந்திருக்கும். இந்த 18வது வாரங்களுக்கு அப்புறம் நல்ல ஸ்ட்ரென்த்தனாக ரொம்பவும் ஸ்டிக்கியாகவும் இருக்கிற மாதிரி உங்களுக்கு உங்கள் குழந்தை அப்படிங்கிறவங்க நல்லா டெவலப்மெண்ட் ஆகிருப்பாங்க. இந்த 18வது வாரத்தில் உங்கள் குழந்தை கிட்டத்தட்ட 185லேருந்து 190 கிராம் இருப்பாங்க. செகண்ட் ப்ரெக்னன்சி அப்படின்றப்ப உங்களால் இந்த 18வது வாரத்தில் கண்டிப்பாக அசைவுகளை உணர முடியும். உங்கள் குழந்தையோடைய அசைவுகளையும் சரி, இதய துடிப்பையும் சரி கேட்க முடியும். அதுவே ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சியாக இருந்தது அப்படின்னா ஒரு 20 வீக்ஸ் கூட ஆகலாம் உங்களுக்கு குழந்தையோடைய அசைவுகளை நீங்கள் உணர்றதுக்கு ஆரம்பிக்க. இதுதான் பேபியோட டெவலப்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது இந்த 18வது வாரத்தில். அடுத்தது தாய்க்கு எந்த மாதிரி மாற்றம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட் கெயின் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். இந்த 18வது வாரங்களுக்கு அப்புறம் இது வரைக்கும் நீங்கள் போட்டுட்டு இருந்த எந்த ட்ரெஸ்ஸுமே போட முடியாத சுச்சுவேஷன் வரும். புது ட்ரெஸ் எடுக்கிற மாதிரி வரும். உங்களுடைய பிரஸ்ட் சைஸும் சரி, பாடி சைஸும் சரி இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கும். உங்களுடைய வயிறு நல்லா பெருசாக வெளியில் தெரிய ஆரம்பிச்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் குழந்தையோடைய அசைவுமே அந்த வயிற்றில் தெரியறதுக்கு ஆரம்பிச்சிருக்கும். பேக் பெயின் அப்படிங்கிறது இந்த 18வது வாரத்திலேருந்து உங்களுக்கு அதிகமாக ஆரம்பிக்கும். ஏன்னா உங்கள் பிளட் சர்க்குலேஷன், அதாவது உங்கள் இடுப்பை சுற்றி பிளட் சர்க்குலேஷன் அதிகமாக போகிறதுனால உங்களுக்கு அந்த ஃபீல் அப்படி பேக் பெயின், அதுக்கப்புறம் ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷனும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருமுனா தும்முனா இருக்கிறது, இந்த மாதிரி ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் வரும். அதாவது இருமும் பொழுதும் தும்மும் பொழுதும் உங்களுக்கு யூரின் லீக்கேஜ் இருக்கிற மாதிரி இருக்கும். அது எல்லாமே இந்த 18வது வாரங்களுக்கு அப்புறம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். இந்த 18வது வாரத்தில் உங்களுக்கு உடம்புல அதிகளவு பிளட் சர்க்குலேஷன் அப்படிங்கிறது இருக்கணும். அதாவது உங்களுடைய உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்குமே பிளட் சர்க்குலேஷன் நல்லா சர்க்குலேட் ஆகணும். உங்களுக்கு தலைக்கு அதிகப்படியான ரத்தம் அப்படிங்கிறது போகலை, இல்லை சரிவர ரத்தம் போகலை அப்படின்னா உங்களுக்கு ஹெட்டேக் அப்படிங்கிறது அடிக்கடி வர மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கு கால் கை வீக்கம், அதுக்கப்புறம் கால் வலி வரும், கால் வீக்கம் இருக்கும். இது எல்லாமே இந்த 18வது வாரங்களுக்கு மேலே வர்றதுக்கு அதிக வாய்ப்புக்கு இருக்குது. டெய்லி நைட்டு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஹாட் வாட்டர் வச்சு கொஞ்சம் லைட்டாக அந்த காலுக்கு கீழே மட்டும் ஊற்றிட்டு நீங்கள் படுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெயினும் குறையும், அதே மாதிரி நல்ல தூக்கமும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வரைக்குமே நீங்கள் 6லேருந்து 8 கிலோ வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகியிருப்பீங்க. இதுக்கு மேலே இன்க்ரீஸ் ஆகக்கூடாது. ஏன்னா நார்மல் டெலிவரி உங்களுக்கு ரிஸ்க் ஆகிடும். முடிஞ்ச வரைக்கும் 6லேருந்து 8 வரைக்கும் இது வரைக்கும் நீங்கள் இன்க்ரீஸ் ஆகிட்டீங்கன்ற பட்சத்தில் இனிமேல் உங்களோட வெயிட்டை இதே ஸ்டேஜில் அப்படியே மெயின்டைன் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா உங்களோட பேபியோட வெயிட் மட்டும்தான் இன்க்ரீஸ் ஆகணுமே தவிர உங்கள் வெயிட் இன்க்ரீஸ் ஆகக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு நார்மல் டெலிவரி அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால தான் இந்த விஷயத்த சொல்கிறேன். இந்த 18வது வாரங்களுக்கு அப்புறம் தாய் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்கள் அப்படின்றதுல வாக்கிங் போங்க. அதே மாதிரி எக்ஸசைஸ் அப்படின்றத ஃபெர்டிலிட்டி எக்ஸசைஸ், அதாவது ப்ரெக்னன்சி எக்ஸசைஸ் அப்படின்றத பண்ணுங்கள். ஃபெர்டிலிட்டி எக்ஸசைஸ்னால் வேணால் ஃபெர்டிலிட்டி யோகாஸ் வேணால் நீங்கள் பண்ணுங்கள். அதாவது பட்டர்ஃப்ளை யோகாஸ் அப்படின்றது இருக்குங்களா, அந்த இது எல்லாமே தாராளமாக பண்ணலாம். உங்களுடைய இடுப்பை சுற்றி நல்ல பிளட் சர்க்குலேஷன் அப்படின்றது போகும். இது உங்களுக்கு நார்மல் டெலிவரிக்கும் ரொம்பவும் ஹெல்ப் பண்ணக்கூடியதாக இருக்கும். இந்த 18வது வாரங்களுக்கு அப்புறம் நம்ம வீட்டு வைத்தியம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, பெரியவங்கன்னா நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு இப்போலேருந்தே உங்களுக்கு சீரக கஷாயம் இல்லை அப்படின்னா ஏதோ சின்ன கஷாயங்கள் போட்டு கொடுப்பாங்க. அந்த இது எல்லாத்தையுமே மற்றவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் படி அவங்களுடைய அறிவுரையின் படி எடுத்துக்கோங்க. அதுவும் உங்களுடைய டாக்டரோட கன்சல்டேஷனோடு எடுத்துக்கோங்க. இந்த 18வது வாரத்துக்கு அப்புறம் உங்களுக்கு பிபி சுகர் அப்படின்றது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்களுடைய பிபி லெவலும் சரி சுகர் லெவலும் சரி இப்போ அப் அண்ட் டவுனில் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா பேபியோட சைஸும் சரி உங்களோட சைஸும் சரி இன்க்ரீஸ் ஆகிறதுனால இந்த 18வது வாரத்தில் கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய ஸ்லீப்பிங் பொசிஷன் அப்படிங்கிறது லெஃப்ட் சைடு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃப்ளட் சர்க்குலேஷன் சீராக போகும். கர்ப்ப காலத்தில் எந்த மாதிரி உறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்மளோட சேனலில் வீடியோ போட்டிருக்கேன். ஸ்லீப்பிங்
ஸ்லீப்பிங் பொசிஷன் அப்படின்றத மேலே ஐகார்ட்லேயும் கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், அங்கே போய் பார்த்துக்கோங்க. இந்த 18வது வாரத்துக்கு அப்புறம் ஹெல்த்தி ஃபுட் எடுக்க ஆரம்பிங்க. அதாவது இது வரைக்கும் நீங்கள் 2 உயிருக்கு சாப்பிட்டீங்களா இல்லையான்றது அவசியம் கிடையாது. இனிமேலேருந்து 2 உயிருக்கு சாப்பிட்ணும். அப்போ உங்களுடைய சாப்பாட்டு வேலைகளை 6 வேளையாக பிரிச்சுக்கணும். ஏன்னா இப்போ உங்கள் குழந்தையும் நல்லா டெவலப் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால அவங்களுக்கும் சேர்த்து சாப்பிடணும் அப்படின்றதுனால 6 வேளையாக நீங்கள் உங்களுடைய சாப்பாட்டு வேலையை பிரித்து சாப்பிடுங்க. இனிமேல் 2 பேருக்குமே சேர்த்தும் சாப்பிட்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள். கீரைகள் ஐட்டத்தை எடுத்துக்கோங்க. முருங்கைக்கீரை, அதே மாதிரி பரோட்டா, ஜங்க் ஃபுட்டு இது எல்லாமே எடுத்துக்க வேண்டாம். ஏன் எடுத்துக்க வேண்டாம்னு சொன்னால் இது எல்லாமே டைஜஷன் ஆகிறதுக்கு ரொம்ப டிலே ஆகும். அதே மாதிரி நான்வெஜ் நைட் சமயங்களில் எடுத்துக்கிறத தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது. உங்களுடைய இரவு வேலை சாப்பாட்டை எப்போவுமே 8 மணிக்குள்ளே சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த 18வது வாரத்தில் நீங்கள் டாக்டர்கிட்ட கேட்க வேண்டிய சில விஷயங்கள் என்ன, கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்கள் டாக்டர்கிட்ட கண்டிப்பாக இந்த கொஸ்டின்ஸ்னால் கேளுங்க. அனாமலி ஸ்கேன் இந்த 5th மந்தில் எந்த வாரத்தில் எடுக்கணும் டாக்டர்னு கேளுங்க. அதே மாதிரி பேபியோட ஹார்ட் பீட், உங்களுடைய சுகர் லெவல், பிபி லெவல் எல்லாம் நார்மலாக இருக்கா அப்படின்ற ஒரு கொஸ்டின் கேளுங்க. குழந்தையோடைய அசைவு சரியாக இருக்கா ஸ்கேனில் அப்படின்னு சொல்லி கேளுங்க. அதே மாதிரி குழந்தையோடைய அந்த பிளசண்டாவோடைய பொசிஷன் சரியாக இருக்கான்னு கேட்டுக்கோங்க. இது எல்லாத்தையுமே கண்டிப்பாக உங்கள் டாக்டர்கிட்ட கேட்க வேண்டிய விஷயங்கள் அப்படிங்கிறது. அடுத்ததுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்ன முக்கியமான ஸ்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த 18வது வாரத்தில் அனாமலி ஸ்கேன் பண்ணுவாங்க. அதை பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன். ஏன்னா இதுக்கு அடுத்தது தான் உங்களுக்கு அனாமலி ஸ்கேன் அப்படின்றது இருக்கும். முக்கியமான பிளட் டெஸ்ட் அப்படிங்கிறது பிபி, சுகர் அண்ட் உங்களுடைய தைராய்டு லெவல் இது எல்லாத்தையுமே நீங்கள் செக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் இதை செக் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன்னா, கர்ப்ப காலத்தில் நிறைய பேருக்கு சுகர் அண்ட் தைராய்டு இது ரெண்டுமே வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. இது உங்கள் குழந்தைக்குமே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இதை ஒவ்வொரு பிளட் டெஸ்ட்லேயும், அதாவது ஒவ்வொரு ஸ்கேன்லேயும் ஒவ்வொரு செக்கப் போகும் பொழுதும் இந்த டெஸ்ட்டை நீங்கள் கம்பல்சரி தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். தாய் மறந்தும் செய்யக்கூடாத விஷயங்கள் இந்த 18வது வாரத்தில் என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மல்லாந்து படுக்கக்கூடாது. ஆல்ரெடி நம்ம ஸ்லீப்பிங் பொசிஷன் பற்றி வீடியோ போட்டிருக்கேன், அதை ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அங்கே போய் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் மல்லாந்து படுக்கும் பொழுதும் உங்கள் குழந்தைக்கு போகக்கூடிய பிளட் ஃப்ளோ அப்படிங்கிறதும் சரி, குழந்தைக்கு போகக்கூடிய ஆக்சிஜன் அளவும் சரி கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த 18வது வாரத்துக்கு அப்புறம் நீங்கள் மல்லாந்து படுக்கிறதுனால உங்கள் குழந்தை அசையக்கூடிய அசைவுகள் அப்படிங்கிறது இல்லாமல் போயிடும். நீங்கள் மல்லாந்து படுக்கணும் இல்லாமல் போயிடும் மொத்தமாக சொல்லலை, நான் சொல்கிறது எப்படி அப்படின்னா, உங்கள் குழந்தை நல்லா முன்றதுக்கு ஏற்ற இடம் அப்படிங்கிறது அங்கே இருக்காது, ஸ்பேஸ் அப்படிங்கிறது இருக்காது. குழந்தை நீங்கள் ஃப்ளாட்டாக படுக்கும் பொழுது எல்லாமே ஃப்ளாட் ஆகிடும். அதில் குழந்தை கை காலை முன்றதுக்கோ எந்த ஸ்பேஸும் இருக்காது, எந்த இடமும் இருக்காது. அதுவே நீங்கள் லெஃப்ட் சைடு நீங்கள் படுக்கும் பொழுது குழந்தை தாராளமாக முண்டி வருவாங்க, நல்ல கை கால்களை உதைப்பாங்க, இது பண்ணுவாங்க. அதுக்காக தான் இந்த மாதிரி விஷயத்தை செய்ய வேணாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். இதுதான் 18வது வாரத்தில் இருக்கக்கூடிய ஃபுல் அண்ட் ஃபுல் டிடிஎல் அப்படிங்கிறது. தாய் கண்டிப்பாக மறந்தும் செய்யக்கூடாத விஷயங்களும் சரி, சாப்பிட வேண்டிய உணவுகள், தவிர்க்க வேண்டிய உணவுகள், குழந்தையுடைய வளர்ச்சி அப்படிங்கிறதும் சரி, இதுதான் 18வது வாரத்தில் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது எனக்கு கண்டிப்பாக தேவை. இது என்னோடய சேனல் ப்ரெக்னன்சி வித் த்ரேசா. நான் உங்கள் த்ரேசா. என்னோடய சேனலுக்கு உங்களுடைய சப்போர்ட் எப்போவுமே இருக்கணும். இந்த கர்ப்பகால பயணம் இனிதாக அமைய எனது வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பார்த்தமைக்காக அனைவருக்கும் மிக்க நன்றி.